புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். வணக்கம், இது உலகம் இன்று. காசா விவகாரத்தில் இஸ்ரேல் சவுதி அரேபியா இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்பவே கடினமான சூழலில் போயிருக்கு. அதாவது காசாவில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான நிவர்த்தி செய்யும் பொருட்டு வேணும்னா அவங்க இருக்கக்கூடிய நிலப்பரப்பை தனி நாடாக அறிவித்து அவங்களுக்கான வேண்டிய ஏற்பாடுகளை செய்யலாம், சவுதி அரேபியா செய்யலாம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு சில நாட்களுக்கு முன்னாடி பேசியிருந்தார். இதற்கு கடுமையான எதிர்வினையை சவுதி அரேபியா ஆட்டியிருக்கு. கூடவே அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களையும் விமர்சித்து சவுதி அரேபியா பதிலடி கொடுத்திருக்கிறது. அப்படிங்கிறது அமெரிக்கா, சவுதி அரேபியா, இஸ்ரேல் 3 நாடுகளுக்கு இடையிலான கடுமையான போர் சூழல் உருவாக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பை உருவாகி இருக்கு. காசாவில் இப்போ போர் நிறுத்தம் இருக்கு. இது எப்படின்னா பேச்சுவார்த்தையின் மூலமாக இஸ்ரேல் மற்றும் காசாவில் இருக்கக்கூடிய ஹமாஸ் இருவருக்கும் இடையிலான அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தின் மூலமாக இந்த போர் நிறுத்தம் இருந்தாலுமே மேற்கு கரையில் இன்னும் குண்டுகள், தாக்குதல்கள் வெடித்து கொண்டு தான் இருக்கின்றன அப்படின்ற அதிர்ச்சியும் இதில் கூடுதல் அச்சப்படக்கூடிய விஷயமா இருக்கு. போன 4ஆம் தேதி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திச்சார். முதல் வெளிநாட்டு அதிபராக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பை சந்திச்சாரு. பரிசுகள் கூட கொடுத்தாரு, தங்க பேஜர் அப்படின்ற இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் அப்போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகுமே கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது ஒரு விஷயத்தை அமெரிக்க அதிபர் உறுதிப்படுத்தினார். என்ன அப்படின்னா, காசாவை அமெரிக்கா கைப்பற்றும், காசாவில் இருக்கக்கூடிய அந்த கட்டிட கழிவுகளை அகற்றிட்டு அங்கே புதிய வீடுகள் அமெரிக்காவால் கட்டித்தரப்படும், இதற்கான நிவர்த்தியை அமெரிக்கா செய்யும் அப்படின்னு அவர் பேசினது ரொம்பவே கவனம் ஈர்க்கப்பட்டது. இதை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேதன்யாகு வரவேற்று பேசுகிறார். 2 அதிபர்களுமே செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க, ஒரு கருத்து தெரிவிக்கிறாரு. சர்ச்சைக்குரிய கருத்தாக இருக்கிறது, அமைதியாக இருந்திருக்கலாமே, ஆனால் வரவேற்று பேசுறது அப்படிங்கிறது இஸ்லாமிய நாடுகளில் மிகப்பெரிய எதிர்ப்பை கிளம்பி இருக்கு. ஏற்கனவே இஸ்ரேல் சவுதி அரேபியா பிரச்சனை அப்படின்றது இருக்கு. இப்போ காசாவும் சேர்ந்து 2 நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை அப்படிங்கிறதையும் தாண்டி அமெரிக்கா தலையிட்டால, அமெரிக்காவினுடைய கருத்துக்களால் இது மிகப்பெரிய கடினமான சூழலில் இருக்குதோ அப்படின்ற அச்சத்தை மீண்டும் உறுதிப்படுத்துது. முன்னதாக இஸ்ரேல் சவுதி அரேபியாவுடைய உறவு மிக மிக மோசமாகிறதுக்கு அடிப்படை காரணமாக என்ன சொல்லப்படுதுன்னா, 2023 காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்குறாங்க. இதை மனிதாபிமான அடிப்படையில் நீங்கள் நிறுத்துங்க, நம்ம வேறு வகையில் இதை பேசி தீர்த்துக்கொண்டின்ற மாதிரியான அழுத்தத்தை சவுதி அரேபியா இஸ்ரேல்கிட்ட கடுமையாக முன்வைக்கிறாங்க. இது எல்லாமே புறந்தளிது இஸ்ரேல். அதன் பிறகு நடந்த கதை எல்லாமே வரலாறுகளாகவும் அடுத்தடுத்த நிகழ்வாக நமக்கு தெரியும். ஆனால் இப்போ அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இப்போ இந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறதும், இஸ்ரேல் என்ன நினைக்குதோ அதை அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அமெரிக்க அதிபர் சொல்கிறாரோ அப்படின்ற மாதிரியான வெளிப்படையான எதிர்ப்பை சவுதி அரேபியா தெரிவிச்சிருக்கு. எப்படி அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ஷூரா கவுன்சில் அப்படின்ற மாதிரி ஒன்று இருக்காங்க. இது மிகப்பெரிய அதிகாரம் பொருந்திய ஒரு கவுன்சிலாக பார்க்கப்படுது. மன்னருக்கு தேவையான ஆலோசனைகள் நாட்டினுடைய நலனுக்காகவும் பொருளாதார உறவுகளுக்காகவும் உலக நன்மைக்காகவும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை, எல்லா விஷயங்களுமே அந்த மன்னருக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய அதிகாரம் பொருந்திய ஒரு கவுன்சிலாக பார்க்கப்படுது. அந்த கவுன்சில் இருக்கக்கூடிய நபர் தான் வெளிப்படையாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். இப்போது நீங்கள் அங்கே பாலஸ்தீனத்தில் இருக்க நாட்டை இஸ்ரேல் தனி நாடாக ஏற்றுக்கொள்வது என்னைக்கு ஏற்றுக்கொள்ளுதோ அன்னைக்கு தான் தூதரக ரீதியான உறவுகள் சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்படும் அப்படின்றத கிளியர் கட்டாக இஸ்ரேல்கிட்டே பல முறை சவுதி அரேபியா சொல்லிருச்சு. ஆனால் அதுக்கு இஸ்ரேல் ஏற்றுக்கல. ஆனால் இப்போது அந்த காசா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு தான் பிரச்சனையாக இருக்குது. இஸ்ரேல் என்ன சொல்லுதுன்னா, காசா அந்த நிலப்பரப்பிலிருந்து மக்களை வெளியேற்றி சவுதி அரேபியாவுக்குள்ளே ஏதாவது ஒரு இடத்துல போய் அந்த மக்களுக்கான வேண்டிய தேவைகளை, கட்டிடங்களும் வாழ்விடங்களுக்கான தேவை, வாழ்வாதாரத்துக்கு தேவை நீங்கள் செஞ்சுக்கலாமே அப்படின்ற கருத்தை இஸ்ரேல் சொல்லுது. இது எந்த மாதிரியான ஒரு நல்ல முடிவு? அதாவது இருக்கக்கூடிய மக்களை அந்த இடத்துலேருந்து வெளியேற்றி எனக்கு அந்த நிலம் வேணும் அப்படின்ற மாதிரியும், நீங்கள் வேணால் உங்கள் நாட்டில் அதுக்கு கொடுக்கக்கூடிய நிலப்பரப்பெல்லாம் சவுதி அரேபியாவில் நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு மாதிரியான விவாதத்தை இஸ்ரேல் கிளப்பியிருக்கு. கூடவே அமெரிக்கா என்ன சொல்லுது, அமெரிக்க அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கருத்தை ஆமோதிக்கக்கூடிய வகையில் அவர்கள் தனிப்பட்ட முறையில் கருத்தை வைக்கிறார். ஸோ சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கும்
இஸ்ரேலுக்கும் சேர்ந்து பதிலை சொல்லியிருக்கு. வேணும்னா கிரீன்லாந்துலேயோ இல்லைன்னா வேற நாடுகள்லையோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை கொண்டு போய் வச்சுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சவுதி அரேபியா காட்டமாகவே தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த விஷயம் அப்படிங்கிறதும் இஸ்ரேலினுடைய பிடிவாதம் அப்படிங்கிறதும் எந்த நிலைக்கு மீண்டும் கொண்டு போகும்? போர் நிறுத்த ஒப்பந்தம் இருந்தாலும் போர் நடக்குது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தாண்டி பேச்சுவார்த்தை நடத்தும் போது இப்படிப்பட்ட சண்டைகள், கூடவே அதை கடினமாக்கக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது வரும்போது இது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அதற்கு ஆலோசனை வழங்கி அதை நிவர்த்தி செய்யக்கூடிய பிரச்சனைகளை செய்யாமல் ஒரு பக்க சார்பாக அவர் இருக்காரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இஸ்லாமிய நாடுகளை ஒன்றிணைத்து மிகப்பெரிய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய சூழலை ஏற்படுத்துமா அப்படின்றது உலக அரசியலை பார்க்கக்கூடிய நபர்களுடைய கணிப்பாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள், அவருடைய அதிகாரத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய உத்தரவுகள் அப்படிங்கிறதுமே எல்லாமே கிட்டத்தட்ட பேசுபொருளாக இருக்கு. அப்படித்தான் FCPA சட்டத்தை அவர் மீண்டும் மறுசீரமைப்பு, இல்லைன்னா அதுக்கு வேற ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்காவினுடைய அட்டார்னி ஜெனரலுக்கு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் உத்தரவை பிறப்பிச்சிருக்கார். இதன் மூலியமாக என்ன இந்தியாவுக்கு என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்கு. இந்தியாவினுடைய மிகப்பெரிய நிறுவனமான அதானி நிறுவனம் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூரிய மின் தகடுகள் அப்படின்ற விஷயத்தை செஞ்சதுக்காக அங்கே இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவும் கிட்டத்தட்ட 2100 கோடி இந்திய மதிப்பில் அளவுக்கான பணம் கொடுத்ததாகவும் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்து இந்த FCPA சட்டத்தின் கீழ் அதானி அவர்களுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சாங்க அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியும். ஸோ இப்போ பிரான்ஸில் இருக்காரு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். நாளை மறுநாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை சந்திக்கிறார். ஸோ இந்த விஷயங்களும் நடக்க இருக்கும் நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இந்த உத்தரவை பிறப்பித்திருப்பது அப்படிங்கிறது அரசியலையும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களுக்குமே நிறைய ஒரு மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கு. இந்த உத்தரவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, FCPA சட்டம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தொழில் நிறுவனங்களுக்கே பாதகமான அம்சங்கள் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணணும், கிளியர் பண்ணணும் அப்படின்றதுனால அதை நிறுத்தி வச்சு அதை மாற்றாக என்ன கொண்டு வரணும்னு சொல்லி அட்டார்னி ஜெனரலுக்கு அவர் உத்தரவு போட்டிருக்கார். ஸோ இப்போது அதானி அவர்களுக்கான பிரச்சனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட இல்லை என்றாகிவிட்டது அப்படின்ற மாதிரியான நிலையில தான் இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்கலாமா அப்படின்றதும் நமக்கு தோணுது. நம்ம செய்திகள்லாம் படிக்கும்போது இந்திய ரூபாய் மதிப்பு சரிவுன்னு சொல்லுவோம், அந்நிய செலாவணி, இன்னும் சொல்லப்போனால் பொருளாதார செய்திகளை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஒரு டாலருக்குங்கிறான இந்திய ரூபாயுடைய மதிப்பு சமீபத்தில் 87.92 அப்படின்ற அளவில் இருந்தது. அதாவது 87 ரூபா 92 காசு. இது வரலாற்றிலேயே இல்லாத மிகப்பெரிய சரிவு. அதாவது ரூபாய் மதிப்பை வந்து நம்ம அதிகமாக கொடுத்து டாலரை நம்ம வாங்குறோம் அப்படின்னம்னா நம்மளுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி அடையுது. ரெண்டாவது அமெரிக்க டாலருங்கிற இந்திய ரூபாய் மதிப்பு சரியுது அப்படின்றது. இதை சரி செய்யறதுக்காக இந்திய அரசு எடுத்த முயற்சியின் பலனாக ஒரு பலன் கிடைத்திருக்கிறது. அதாவது நேற்று இந்திய ரிசர்வ் வங்கியானது அமெரிக்க டாலரை கிட்டத்தட்ட 2-3 பில்லியன் டாலர் அளவுக்கான அமெரிக்க டாலரை விற்பனை செய்தார்கள். அப்படி செய்ததன் பலனாக கிட்டத்தட்ட ஒரு 60 பைசா அளவிற்கான கெயினை இந்திய ரூபாய் கண்டிருக்கு. ஸோ 87லிருந்து 86.62 அப்படின்றது வந்திருக்கு. கடந்த 2 வருடங்கள்லேயே மிகப்பெரிய அளவிற்கான ரூபாய் மதிப்பினுடைய ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் 60 ரூபாய் 70 ரூபாய் அப்படின்றது இருந்தது தாண்டி இப்போ ரூபாய் மதிப்பு சரிந்துதான் இருக்குது. இருந்தாலும் ஒரு வருடத்தில் இந்திய ரூபாயினுடைய கெயின் அப்படிங்கிறது மத்திய அரசினுடைய அந்த ரிசர்வ் வங்கியின் காரணமாக பலன் கிடைச்சிருக்கு. இது ஓரளவுக்கு அந்நிய செலாவணிகளை கட்டுப்படுத்தினாலும் இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும், தங்கத்தின் விலை எப்படி இருக்கும், விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குது. 3வது முறையாக பாஜக அரசாங்கம் வந்த பிறகு பொருளாதாரத்திற்கான முக்கியத்துவம், பொருளாதாரத்தை சரி செய்வதற்கான முக்கியத்துவத்தை அவங்க கொடுக்கல. சமச்சீர் ஒன்றும் இல்லை. கடந்த பட்ஜெட்டில் கூட 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் அவங்க கொடுத்தாங்க. அதாவது டாக்ஸ் ஃப்ரீன்னு கொடுத்தாங்கன்னா எவ்வளோ பேர் 12 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறான்னு சொல்லி நெகட்டிவ் கருத்துக்கள் நிறைய வந்துடுது. ஆனால் மத்திய அரசினுடைய இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாக உள்நாட்டில் இருப்பவர்களும் சரி, வெளிநாட்டில் இருப்பவர்களும் சரி, இந்திய ரூபாய் மதிப்பும் சரி நல்ல நிலையை, நல்ல ஆரோக்கியமான பொருளாதார வளர்ச்சியை செல்லுமா அப்படின்ற ஒரு ஆசை, ஒரு நம்பிக்கை உருவாகியிருக்கு. உலக நிகழ்வுகளை உண்மை செய்திகளாக அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் தினமலருடன். இது உலகம் என்று. நன்றி நேயர்களே.